இங்கிலீஷ்ல சில ப்ரொபோசிஷன்ஸை நம்மள சிலர் வந்து தவறுதலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஃபியூ ப்ரொபோசிஷன்ஸை வந்து நான் இன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதுக்கு காரணமும் கூட என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். மதர் டங்ல யோசிச்சு பார்க்குறோம், அதை அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம். அதான் அதனுடைய ப்ராப்ளமே. டைம் கேட்குறப்ப சொல்லுவோம், வாட்ஸ் த டைம் இன் யோர் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டைம் இன் யோர் வாட்ச் ஆர் பை யோர் வாட்ச்? எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா பை யோர் வாட்ச் தான் கரெக்ட். அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐ டாக் த்ரூ ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ ஃபோன் கிடையாது, டாக் த்ரூ ஃபோன் ஆர் ஓவர் ஃபோன். ஓவர் ஃபோன் தான் கரெக்ட். நம்ம யூஸ்வலா எங்கேயாச்சும் நம்ம போகிறப்ப நம்ம சொல்லுவோம், ஐ வென்ட் பை பஸ், ஐ வென்ட் பை கார், ஐ வென்ட் பை பைசைக்கிள். இது எல்லாமே ஓகே. ஐ வென்ட் பை வாக் கிடையாது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐ வென்ட் பை வாக் இல்லை ஐ வென்ட் ஆன் ஃபுட். ஆன் ஃபுட்ஸ் தான் கரெக்ட். ரிலை அப்படின்ற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிலை அதுக்கப்புறம் என்ன ப்ரப்போசிஷன் வரணும் அப்படின்னு சொன்னா ரிலை ஆன் இல்லை ரிலை வித். ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா ரிலை ஆன். ஆன் தான் கரெக்ட். ரிலை ஆன் அப்படின்னு சொன்னா நம்பலாம், இவனை நம்பி இருக்கலாம். ஐ ரிலை ஆன் ஹிம், நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்றது அது மீனிங். அப்புறம் ஒரு ரொம்ப காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா மை சன் cannot cope up with his studies and sports அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோப் அப்படின்ற வேர்டு கூட வித் மட்டும்தான் வரணுமே தவிர கோப் அப் வித் அப்படின்றது வந்து ராங். கோப் வித் அப்படின்றது தான் கரெக்ட். இந்த கோப் அப் வித் அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடாது. மை சன் cannot or my son is not able to cope with the studies and sports. அப்புறம் அரைவ் அப்படின்ற வேர்ப் கூட நம்ம சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அரைவ் அப்படின்னோன்னா ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ரீச் பண்றது அப்படின்ற மீனிங்ல வரும். அப்போ அரைவ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த லொக்கேஷனை மீன் பண்றதுக்காக டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹி அரைவ் டு த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா அரைவுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா அரைவ் டு கிடையாது, அரைவ் அட். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல்.